ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்ட பால் கடிப்புகள் எல்லாம் தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டவைகள் அல்ல, மாறாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சொல்லப்பட்டவைகள். ஆம், தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவம் ஒரு மனிதனை சிதைக்கிற ஒரு நோயை போன்றதாகும். ஆகவே இந்த நாட்களிலே தேவனுக்கு விரோதமாக நாம் எதை செய்யும் பொழுதும் அது நம்மை சீரழிக்கும், அது நம்மை கர்த்தருடைய நன்மைகளை பெறக்கூடாதபடிக்கு ஒரு பெரிய தடைக்கல்லாக காணப்படும். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம், தேவனுடைய உடன்படிக்கையின் உண்மையான பிள்ளைகளாக நாம் இருக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே. ஆகவே நாம் தொடர்ந்து தேவனுக்கு உண்மையாக காணப்பட நம்மை நாமே அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போமாக. ஆமேன்.